ஒரு பாத்திரத்துல ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது வந்து சோயா சங்க்ஸ் அதுதான். இதை வந்து நல்லா தண்ணியில இந்த மாதிரி முழுகிற மாதிரி பண்ணிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. 5 நிமிஷத்துல இந்த சோயா நல்லா வெந்து வந்துடும். ஒரு மிக்சி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ மீல் மேக்கரை நல்லா தண்ணி வந்து ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு அரைச்சோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு வந்து இது வந்து 1/2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பு. நான் அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது பெரிய கப்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம குக்கிங் ஆயில் தான், அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம தயிர் சேர்க்கறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா போட்டு நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்க்கறதுனால. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம பக்கோடா பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பக்கோடா மாதிரி, அதே டைம்ல நம்ம மீல் மேக்கரை செய்யறதுனால சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மீல் மேக்கர் பக்கோடா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படிங்கிறதுன்னு சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டா இந்த மாதிரி ஊத்த விடுங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குனதும் நம்ம வடிகட்டி எடுத்துட வேண்டியதுதான். நல்லா டேஸ்டா இருக்கும். இதை வந்து நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா அதே டைம் உள்ள சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்.